உங்கள் கம்பெனிக்கு என்ன டைப் ஆஃப் ERP செட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். மோஸ்ட்டாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு நோட் புக்ஸில் வந்து எழுதுவாங்க, அவங்களோட சேல்ஸ் கணக்கு வழக்கெல்லாம் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரெண்டல் பேஸ்டு சாஃப்ட்வேர் SaaS சாஃப்ட்வேர் சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று என்னென்னா ஆஃப்லைன் ERP, இன்னொன்று என்ன ஆன்லைன் ERP. மோஸ்ட்டாக நீங்கள் ஆஃப்லைன் ERP போனீங்கன்னா உங்களால் சேல்ஸ் ட்ராக் பண்ண முடியும், பர்ச்சேஸ் ட்ராக் பண்ண முடியும், இன்வென்டரி ட்ராக் பண்ண முடியும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் யூசர் ட்ராக் பண்ண முடியுமானா அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் ஆன்லைன் ERPயில் ஒரு யூசருக்கும் டெடிகேட்டட் போர்ட்டல் நம்ம கொடுத்துருவோம். அப்போ கொடுக்கும்போது என்னென்னா அவங்க போட்ட டேட்டாவை அவங்க மூலியமாக பார்த்துக்கலாம், இவங்க போட்ட டேட்டா. ஸோ அப்போ கலெக்ஷன் ஆஃப் ரிப்போர்ட் வந்து அட்மின்க்கு வரும். ஒரு யூசருடைய இண்டிவிஜுவல் யூட்டிலைசேஷன் ரேட்டு, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குது, போன பீரியட் கம்பேர் பண்ணுவோம், இந்த பீரியடில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஆன்லைன் ERPயில் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னா வந்து இந்த SaaSலேயுமே சில பேருக்கு வந்து ஃப்ளோ வந்து செட் ஆகாது. ஏன்னா அவங்க கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப டைனமிக்காக இருக்கும். அது வந்து எந்த சாஃப்ட்வேர்லையுமே செட் ஆகாத ஃப்ளோவாக இருக்கும். அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமைஸ்டு ERPக்கு போவாங்க. ஆனால் இந்த கஸ்டமைஸ்டு ERPலையும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து உங்களுடைய கம்பெனியோட ஸ்ட்ரக்சர்ன்றதுனால நீங்கள் டெடிகேட்டடாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை எந்த கம்பெனினாலுமே காப்பி பண்ண முடியாது. உங்களுடைய சோர்ஸ் எதுவுமே வந்து லீக் ஆகாத இருக்கும். ஓகேங்களா? இல்லை நான் ஆல்ரெடி வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன், ஆனால் வந்து அந்த சாஃப்ட்வேரை நான் வந்து டேட்டா என்ட்ரி பர்பஸ்க்கு மட்டும் வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட ERPலேருந்து நம்ம எப்படி வந்து டிசிஷன் மேக்கிங் டூலாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.